சர்வசக்திக்கு என் வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். சோதரிகள் சொல்லப்படுவது வாத்து அடிப்படையில். அந்த வாத்து அடிப்படை தான் நான் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கை பிரகாரம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது ஒரு ஆராய்ச்சி, இது ஒரு தமிழ் ஆராய்ச்சி. தமிழ் வார்த்தையை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும், ஒவ்வொரு எழுத்துக்கு எந்தெந்த நம்பருங்கிறது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அது ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் அது சாணங்கள் 12 சாணத்துக்கும், நவக்கிரக 9க்கும், 20 நட்சத்திரத்துக்கும், இன்னும் மற்றும் கிரகங்களுக்கும் நான் உருவாக்கப்பட்ட எண்ணிடம் வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன். ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். அதாவது நெக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எழுந்து 2, 7, 3 எல்லாம் கூட்டாக 12. அதோட விதிங்கிறது 3. அப்போ நெக்கு என்ற வார்த்தைக்கு 3ஆம் இடம். நெக்கு என்றால் நெகிழ்ந்தது என்ற அர்த்தம். ஆனால் நெக்குக்கு 3 விதியின் 3. அதற்குரிய எண்ணில் 1, 2, 7, 3 எல்லாம் கூட்டாக 12. அதோட விதி என்பது 3. அப்போ நெக்கு என்ற வார்த்தைக்கு 3ஆம் இடம். நெக்கு என்றால் நெகிழ்ந்தது. அடுத்தது ஓலத்துக்கு 3 எழுத்து. அதற்குரிய விதிங்கிறது 8. அதற்குரிய எண் தான் 6, 4, 7 எல்லாம் கூட்டா 17. அதோடைய விதி என்பது 8. இப்போ ஓலம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 8ஆம் இடம். அடுத்தது வாலா என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்கும் 3, 5 எல்லாம் கூட்டா 8. அதனுடைய விதி என்பது 8 தான். வாலா என்ற எழுத்துக்கு 8 விதியின் 8ஆம் இடம். அப்படின்னா வாலா என்றால் பயனின்றி, புரோஜனம் இல்லாதது அர்த்தம். அடுத்தது கருணைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 5, 1, 7 எல்லாம் கூட்டாக்கா 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ கருணைக்கு 5ஆம் இடம். கருணை பாருங்கள், 5ஆம் இடத்தில் வருகிறது. விதி மதி 5ஆம் இடத்தில் போய் தான் எல்லாமே கற்றுக்கிட்டு வருது, நன்மை சேருது. ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வரை 5ஆம் இடத்தில் சென்று தான் கருணை காட்டப்பட்டு வருகிறது. கருணை என்பது ஆலயன், கருணாலயன் என்று அர்த்தமாக. கருணை என்பது ஒரு நல்ல வார்த்தை. கருணை என்பது கொடுக்கப்பட்ட வார்த்தையாகவும் இருக்கும். ஆனால் கருணை, உங்கள் கருணையால், உங்கள் ஆசீர்வாதத்தால், உங்களுடைய வார்த்தையால், உங்களுடைய வழிகாட்டலால் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை தான் கருணை. கருணை என்ற வார்த்தைக்கு விதியின் 7. கருணை என்ற வார்த்தைக்கு விதியின் 7. கருணைக்கு என்கிற 1, 5, 1 எல்லாம் கூட்டாக 7. அப்போ கருணை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7 தான். 5ஆம் இடம் இல்லை, இன்னொரு தப்பு, மன்னிச்சிருங்க. ஆனால் கருணை என்ற வார்த்தைக்கு விதியின் 7. கருணைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 5, 1 எல்லாம் கூட்டாக 7 தான். அப்போ கருணைக்கு 7ஆம் இடம் சமசப்த பாறையில் வருகின்றது. ஆனால் எல்லாம் 5ஆம் இடத்துக்கு போய் தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஆனால் அதுதான் கருணை என்பது 7ஆம் இடத்து சொல், 7ஆம் பார்வையாக வருகின்றது. அடுத்து பட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 9, 2, 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ பட்டு என்ற வார்த்தைக்கு, பட்டு என்றால் பொருந்தி, பட்டு என்ற வார்த்தைக்கு விதியின் 9ஆம் இடம். பட்டு பொருந்தி, பட்டுன்னா பொருந்தி என்று அர்த்தமாகிறது. அடுத்தது ஆரா என்ற வார்த்தைக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 8, 1 அது கூட்டாக 9. ஆரா நிறையாத என்ற வார்த்தை. ஆரா என்ற நிறையாத. அடுத்ததாக படிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 6 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. படி என்ற வார்த்தைக்கு விதியின் 6. அப்போ படி என்றால் என்ன? குணத்தை அறியக்கூடியது. படி என்ற குணத்தை அறியக்கூடியது. அடுத்த கடிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6 எல்லாம் கூட்டாக 7. அப்போ கடி என்ற காவலை குறிக்கிறது. கடி ஏன்னா பழைய புத்தகத்தில் உள்ளதை அப்படியே எழுதிச்சு நான் சொல்கிறேங்க. அதனால் கடி என்ற வார்த்தைக்கு விதியின் 7. கடி என்ற காவல். அடுத்தது ஆவா என்ற எழுத்துக்கு 2 எழுத்து. ஆவாவுக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 8, 3 அதையெல்லாம் கூட்டாக 11. அதனுடைய விதி என்பது 2. அப்போ ஆவா என்ற வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்து பொடிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 2, 6 எல்லாம் கூட்டா 8. அப்போ பொடி என்ற வார்த்தைக்கு விதியின் 8.
பொடி என்றால் நீர். பொடி என்றால் நயமான சொல் அல்லது நீர் விபூதியை குறிக்கிறது. சரி, அடுத்த அழுக்கு. அழுக்குக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 8, 7, 3 எல்லாம் கூட்டாக 19வது விதி என்பது 1. அப்போ அழுக்குக்கு விதியின் 1ஆம் இடம். அழுக்கு என்றால் மலம், நாற்றம். ஆனால் அழுக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடம். அடுத்த பொருள். பொருள் என்றால் பொருளுக்கு 3 எழுத்து. அதற்குரிய விதிங்கிறது 2. அப்போ பொருளுக்கு எண்கிழதம் 2, 5, 4 எல்லாம் கூட்டாக 11வது விதி என்பது 2. அப்போ பொருள் என்ற வார்த்தைக்கு விதியின் 2. 2ஆம் இடம் தான் பொருளை குறிக்கிறது. 2வது பொருள் குடும்பத்துக்கு தேவைப்பட்டது. அந்த பொருள் என்பது குடும்ப ஸ்தானத்து வருகிறது. 1ஆம் இடம் உயிர் ஸ்தானம், 2வது குடும்ப ஸ்தானம். அப்போ பொருள் 2ஆம் இடம். பொருள் என்றால் அருட்செல்வம் என்று அர்த்தமாகிறது. துறந்து. அடுத்ததாக துறந்து என்ற வார்த்தை. துறந்து என்ற வார்த்தைக்கு விதியின் 8. துறந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 9, 3, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ துறந்து என்ற வார்த்தைக்கு விதியின் 8. அடுத்தது விதி. விதிக்கு 2 எழுத்து. அந்த விதிக்கு 2 எழுத்துக்கு 6, 8 அதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ விதிக்கு 5ஆம் இடம். நல்ல ஊழ் என்ற அர்த்தமாகிறது. நல்ல ஊழ். அப்போ விதி என்ற நல்ல ஊழ். அப்போ 5ஆம் இடம் தான் நல்ல ஊழை குறிக்கிறது. நல்ல ஊழ் குறிக்கிறது. இப்போ 5 விதி என்றால் 5ஆம் இடம். மின்கண் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2, 6, 1, 3 இதெல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ மின்கண். அப்போ மின்கண் என்ற வார்த்தைக்கு விதியின் 3. மின்கண்ணை மின்னுகின்றவன் அர்த்தம். மின்கண் மின்னுகின்றவன், மின்னுகின்றவன். ஆனால் மின்கண் என்றால் மின்னுகின்றவன். அடுத்தது மாழை. மாழைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 8, 1 இதெல்லாம் கூட்டாக 9. அதோடைய விதி என்பது 9 தான். அப்போ மாழை என்ற ஒரு வார்த்தை மாவடு என்று அர்த்தமாகிறது. ஆனால் மாழை அதோடைய விதியின் 9. அப்போ மாவடு, மாவடு. அடுத்தது ஆழி. ஆழிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிழதம் 8, 7 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ ஆழி என்ற வார்த்தைக்கு விதியின் 6. ஆழி என்ற கடல். அடுத்தது தாழி. தாழிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 7 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ தாழி என்ற வார்த்தைக்கு விதியின் 3. அப்போ தாழிக்கு என்ன விளக்க பொருள் என்றால் மிடா என்று அர்த்தமாகிறது. தாழி என்றால் மிடா. எண் கணிலே என்ற வார்த்தைக்கு 5 எழுத்துங்க. அந்த 5 எழுத்துக்குரிய விதியின் 5. அந்த எண்கணிலே என்ற வார்த்தைக்கு விதியின் 5. எண்கணிலே என்ற வார்த்தைக்கு எண்கிறது 4, 6, 1, 7 எல்லாம் 4, 6, 1, 7, 5 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ எண்கணிலே என்ற வார்த்தைக்கு விதியின் 5. எண்கணிலே. எண்கணிலே என்றால் எண்ணெழுத்திலே என்று அர்த்தமாகிறது. அப்போ அடுத்தது தெருள். தெருள் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கிதம் 1, 5, 4 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ தெருள் என்ற வார்த்தைக்கு விதியின் 1. தெருள் என்ற தெளிவு. அதாவது தெருள் என்றால் தெளிவை குறிக்கிறது. அடுத்து அம்பரம். அம்பரத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிதம் 1, 7, 9, 5, 3, 5, 7 எல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ அம்பரம் என்றால் ஆடை. அம்பரத்துக்கு 9ஆம் இடத்து பலன். அம்பரம் என்ற ஆடை. அம்பரத்துக்கு விதியின் 9ஆம் இடம். அடுத்தது தித்தித்து. தித்தித்து என்ற வார்த்தைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 8, 4, 8, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்க 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ தித்தித்து என்ற வார்த்தைக்கு விதியின் 6. தித்தித்து, தித்திக்க என்ற வார்த்தை. அப்போ சாமி தெய்வங்கள் பொதுவாக நம்ம நாவல் தித்திக்கும் போது இனிக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று அர்த்தமாகிறது. அப்போ தித்தித்து. தித்தித்து என்ற வார்த்தைக்கு விதியின் 6. அதுக்கு தித்திக்க என்ற அர்த்தம். சாமி தெய்வங்கள் நினைக்கும் போது சில சமயத்தில் நமக்கு தித்திக்கும். சில சமயத்தை வெறுக்கிற மாதிரிலாம் சில குணத்தெல்லாம் காட்டும். அது நல்லா அந்த ஆன்மீகத்தில் இருப்பவங்களுக்கு தான் புரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு தித்தித்து என்ற வார்த்தை உற்சாகமாக இருப்பார்கள்.
அன்றைய தினம் அவர்கள் பெரிய லாபாதிபதியாக இருக்கும். ஆனாலும் வந்து தித்தித்து வேறு ஏதோ வேறு வகையில் கந்தகம் போல் சில கசப்பு போலையே அவங்க நாவில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் தித்தித்து என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அது மிகப்பெரிய தெய்வத்துக்கு உரிய சாமிங்க பார்த்து காற்றால் வருவது பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு அந்த தித்தித்து என்ற வார்த்தை பகவானால் ஏற்படக்கூடியது. ஆனால் தித்தித்து என்ற வார்த்தைக்கு விதியின் 6. தித்தித்து என்றால் தித்திக்க. அடுத்து சூழலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3 6 உண்மையெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதியின் முழு 1. அப்போ சூழல் என்ற வார்த்தைக்கு விதியின் 1. சூழல் என்றால் சூழ்ச்சி தந்திரம். சூழல் என்றால் சூழ்ச்சி தந்திரம். அடுத்தது புரிக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 2 4 எல்லாம் கூட்டாக 6. அப்போ புரிக்கு வந்து 6ஆம் இடம். புரி என்றால் செய் என்ற அர்த்தமாகிறது. புரிகிறது செய்கிறது அப்படின்னு சொன்னாதான் புரி என்றால் செய். பிச்சு. அடுத்து அந்த பிச்சு என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. 1 9 4 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. பிச்சு என்றால் பித்து என்று அர்த்தமாகிறது. வான். அடுத்த வான் 2 எழுத்துக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 3 6 எல்லாம் கூட்டாக 9. வானுக்கு வந்து விதியின் 9. வான் என்றால் சிதாகாசம். ஆனால் ஜாதகப்படை என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு வருகின்றது. ஆனாலும் வந்து இந்த தமிழ் ஜோதிடம் காரக ஜோதிடத்தின் மூலமாக ஆயுசு சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை பார்ப்பவர்கள் அனைவருமே எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, எல்லோரும் பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு செயல். எல்லோரும் ஆடுவாங்க பாடுவாங்க. நான் பாட கிடையாது, நான் பேசி கொண்டு இருக்கின்றேன். அது என்னான்னு உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்களே என்னமோ தெரியல சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே நேரம் கருப்பாக இருக்குது, நல்லா இல்லை வீடியோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து இந்த காரக ஜோதிடம் சேனலுக்கு வந்து அது எல்லோரும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.